2026 கண்டிப்பாக என்டிஏ கூட்டணி வந்து ஆட்சி அமைக்கும் அப்படின்னு ஒரு விஷயம் வந்து அமித்ஷா அவர்கள் தொடர்ந்து வந்து சொல்லிட்டு இருக்காரு. முதலமைச்சர் அவர்கள் வந்து தமிழ்நாட்டை தமிழர்கள் ஆளணுமா இல்லை டெல்லி ஆளணுமா? 12 லட்சம் கோடியை அந்நிய நாட்டு முதலீட்டாக உள்ள கொண்டாந்துருக்காரு. காலை உணவு திட்டத்திலிருந்து அன்புச்சோலை திட்டம் வரைக்கும் பல்வேறு திட்டங்களை மாணவர்களுக்கு கொடுத்துருக்காரு. ஓல்டு பென்ஷன் ஸ்கீம் இப்போ அது நிறைவேற்றிருக்காரு. போன கிறிஸ்துமஸுக்கு நூற்றுக்கணக்கான சர்ச்சைகளை உடைச்செறிஞ்சான் வடநாட்டுக்காரன். தமிழ்நாட்டில் எவனா சர்ச்சை உடைக்க முடிஞ்சதா? திடீர்னு இந்த எலெக்ஷன் 2026 எலெக்ஷனில் அமித்ஷாவுடைய அடிமைக்கோ மோடியினுடைய அடிமைக்கோ நம்ம ஆட்சியை மாற்றி கொடுத்தோம்னா தமிழ்நாட்டை நாசப்படுத்துவதற்கு மீண்டும் டிடிவி தினகரன் அவர்கள் என்டிஏ கூட்டணியில் இணைவாரா? அதான் அண்ணாமலை என்டிஏ கூட்டணியில் இருந்தேன்னா உனக்கு எப்படியாவது ஏடிஎம்கே வாங்கி கொடுத்துறேன்னு சொல்லி ப்ராமிஸ் பண்ணியிருக்காரு. ஜெயிக்கிறது தான் முக்கியம் அப்படின்னு சொல்லி போனாலும் எடப்பாடியை தோக்கடிக்கணும்னு நினச்ச டிடிவி எப்படி ஜெயிக்க வைப்பார்? எடப்பாடி ஏடிஎம்கே ஜெயிக்கும். ஆனால் எந்த தொகுதியிலையும் டிடிவி தினகரன் ஆட்களையும் ஜெயிக்க விடுறதுக்கு வாய்ப்பே இல்லை. ஜெயிக்காமல் போச்சு அப்படின்னா டிடிவி தினகரனுடைய சாப்டர் க்ளோஸ். தேமுதிக என்டிஏ கூட்டணியில் இணையறதுக்கான வாய்ப்புகள் இருக்குமா? எந்த கூட்டணியாக அவருக்கு ராஜ்யசபா கொடுக்குறேன்னு சொல்லிச்சு தெரியல. அதிமுக கொடுக்குறேன்னு சொல்லியிருக்காங்க. எடப்பாடியை நம்பி திருப்பி போக முடியாது. எழுதி கொடுக்குறதே இல்லைன்றவர் அவர். ராமதாஸ் அவர்கள் வந்து திருமாவளவன் அவர்கள் இருக்க திமுக கூட்டணியில் இணைவீங்களா அப்படின்னு கேட்ட கேள்விக்கு அரசியலில் வந்து எந்த மாற்றங்கள் வேணால் வரலாம். ஒருவேளை காங்கிரஸ் போச்சு அப்படின்னா திருமாவளவனை சமாதானப்படுத்தலாம். மூத்தவர் பெரியவர் என்ன இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி சேர்த்தாலும் சேர்க்கலாம். காங்கிரஸ் வெளியே போகிறத பொறுத்து மற்ற கட்சிகளுக்கு 2026 கண்டிப்பாக என்டிஏ கூட்டணி வந்து ஆட்சி அமைக்கும் அப்படின்னு ஒரு விஷயம் வந்து அமித்ஷா அவர்கள் தொடர்ந்து வந்து சொல்லிட்டு இருக்காரு. இன்னொரு பக்கம் வந்து முதலமைச்சர் அவர்கள் வந்து தமிழ்நாட்டை தமிழர்கள் ஆளணுமா இல்லை டெல்லி ஆளணுமா அப்படின்னு ஒரு கேள்வியும் வந்து எழுப்பியிருக்காரு. இப்போ இந்த அரசியல் களம் எப்படி இருக்கும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க? ஏம்மா, இன்றைக்கி இருக்கக்கூடிய நிலைமையில் தமிழ்நாடு ஒரு வளர்ச்சியின் பாதையில் போயிட்டுருக்கு. 16% ஜிடிபி குரோத் திரு மு க ஸ்டாலின் என்ஷூர் பண்ணியிருக்கார். 12 லட்சம் கோடியை அந்நிய நாட்டு முதலீட்டாக உள்ளே கொண்டாந்துருக்கார். நாட்டை வந்து பல்வேறு துறைகளில் வளர்ச்சி அடைந்த நாடாக மாற்றியிருக்கார். அனைத்து துறைகள்லையும் அவார்டு வாங்கியிருக்கார். அது மட்டும் இல்லாமல் காலை உணவு திட்டத்திலிருந்து அன்புச்சோலை திட்டம் வரைக்கும் பல்வேறு திட்டங்களை மாணவர்களுக்கு கொடுத்துருக்கார். இதில் நான் முதல்வன் திட்டம் வந்து அருமையான பயங்கரமான சக்ஸஸ்ஃபுல். 14 லட்சம் மாணவர்கள் வருடந்தோறும் பயிற்சி பெறுறாங்க. 42 ஸ்கில் சர்டிஃபிகேட்ஸ் வாங்கியிருக்காங்க. ஒரு ஆள் 2 பேர் 4, ஒரு சர்டிஃபிகேட் 4 சர்டிஃபிகேட் அந்த மாதிரி வாங்கியிருக்காங்க. இப்போ வேலைவாய்ப்புக்கு தகுதியானவர்களாக மாற்றப்பட்டிருக்கிறார்கள். புது என்டர்பிரனர்ஸ் உருவாக்கப்படுகிறார்கள் டிஎன் ஸ்டார்ட் அப் மூலமாக. அது மட்டும் இல்லாமல் நீட்ஸ் திட்டம் மூலமாக 5 கோடி வரைக்கும் கடன் உதவி கொடுக்குறாங்க. இப்படி அப்புறம் தலித்துகளுக்கு கடன் உதவிகள், எஸ்சி எஸ்டி மக்களுக்கு வீடுகள், அருமையான வீடுகள், ஹாஸ்டல் கட்டிடங்கள், இந்த மாதிரி பல்வேறு விஷயங்களை வந்து அவர் தொடர்ந்து பண்ணிகிட்ருக்கார். ஒரு சைடு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட், ஒரு சைடு மேனுஃபேக்சரிங் இண்டஸ்ட்ரியல் டெவலப்மெண்ட் அக்ராஸ் தமிழ்நாடு. 12 லட்சம் கோடியை கொண்டாந்து அக்ராஸ் தமிழ்நாடு டெவலப் பண்ணிகிட்ருக்கார். ஒரு சைடு பெர் கேபிட்டல் இன்கம் கூட்டிகிட்ருக்கு, ஒரு சைடு வந்து வளர்ச்சி அதிகமாகிட்டுருக்கு. அதனால தான் இன்றைக்கி வந்து ஓல்டு பென்ஷனாக அவர் நிறைவேற்றியிருக்கார். 24,000 கோடி கமிட்மெண்ட் உள்ள 13,000 கோடி கார்பஸ் ஃபண்டு, 11,000 கோடி ஆனுவல் அவுட்லே கமிட்மெண்ட் உள்ள ஓல்டு பென்ஷன் ஸ்கீம், அதாவது தமிழ்நாடு அசூர்டு பென்ஷன் ஸ்கீம்னு இப்போ அது நிறைவேற்றியிருக்கார். அது காரணம் நம்பிக்கை, அவர் கொடுத்த ஆட்சியின் வளர்ச்சியினுடைய நம்பிக்கை. அப்போ இத்தனை நம்பிக்கையை வெளிப்படுத்தி போன கிறிஸ்துமஸுக்கு நூற்றுக்கணக்கான சர்ச்சைகளை உடைச்செறிஞ்சான் வடநாட்டுக்காரன். தமிழ்நாட்டில் எவனா சர்ச்சை உடைக்க முடிஞ்சதா? மசூதி உடைக்க முடிஞ்சதா? திருப்பரங்குன்றத்தில் தலைகீழத்தை நின்று தண்ணி குடிச்சு பார்த்தான். ஜட்ஜெல்லாம் சேர்ந்து பிரிட்டிஷ் காலத்து சர்வேகளில் போய் தூணு அதில் போய் நாங்கள் தீமத்துவன்னு சொல்லி தண்ணி குடிச்சு பார்த்தோம். ஏற்ற முடிஞ்சா? அப்போ மதக்கலவரத்தை உருவாக்கணும்னு நினைக்கிறவன் அத்தனை பேருமே தமிழ்நாட்டில் அவன் பாட்சா படிக்கலை. காரணம் திமுக ஆளுகின்ற அரசாக இருப்பதனால. 7,500 கோடி ரூபா சொத்தை ஆட்டையை போட்டு வச்சுருந்தான். இந்து கோயில்கள் சொத்தை ஆட்டை போட்டு வச்சுருந்தாங்க இவங்க. அவங்ககிட்டருந்து 7,500 கோடி சொத்தை மீட்டெடுத்திருக்காரு மினிஸ்டர் சேகர் பாபு. 3,500 கோயிலுக்கு கும்பாபிஷேகம் பண்ணி வச்சுருக்காரு.
இன்னும் 4000 கோயில் பண்ணிக்கிட்டு இருக்கார். ஒவ்வொரு ஊர்லேயும் ஸ்போர்ட்ஸ் கிட்டு கொடுத்துருக்காரு விளையாட்டுத்துறை அமைச்சர். 44 ஸ்டேடியத்தை உருவாக்கியிருக்காரு தமிழ்நாடு முழுக்க. விளையாட்டு வீரர்களுக்கு உதவித்தொகை, சிறப்பு உதவித்தொகை. யூபிஎஸ்சி சிவில் சர்வீஸ் படிக்கிறவங்களுக்கு 1000 ரூபா, 1000 பேருக்கு 1000 ரூபா கொடுக்குறாரு. மாதம் 1000 ரூபா உதவித்தொகை. ப்ரிலிம்ஸ் பாஸ் பண்ணிட்டா 25000 ரூபா. ப்ரிலிம்ஸ் முடித்து மெயின்ஸ் எழுதி இன்டர்வியூக்கு போனால் 50000 ரூபா. கிட்டத்தட்ட 47 பேர் இருந்து 57 பேர் இன்றைக்கி பாஸ் பண்ணியிருக்காங்க. 27 பேராக இருந்த சிவில் சர்வீசஸ் எண்ணிக்கை தமிழ்நாட்டில் படித்த மாணவர்கள் 57 பேர் ஆகியிருக்காங்க. வெளிநாட்டில் படிக்கக்கூடிய மாணவர்கள் 3000 பேர் வெளிநாட்டில் படிக்கிறாங்க. இத்தனையும் பண்ணி ஹையர் எஜுகேஷன் அவுட்லே 4000 கோடியாக இருந்தது எடப்பாடி ஆட்சியில். இவர் வந்த பிறகு 8500 கோடியாக உயர்த்தியிருக்காரு, டபுள் ஆக்கியிருக்காரு. அப்படி இருந்தும் பத்தலை. சேலரி போட பத்தலை, பென்ஷன் போட பத்தலை, பிரச்சனை இருக்குது. பேட்டன்ட்டிங் எண்ணிக்கை, பேட்டன் பண்ணுறவங்களோட எண்ணிக்கை எவ்வளோ தெரியுமா? கிட்டத்தட்ட ஜெயலலிதா எடப்பாடி ஆட்சி 10 ஆண்டு காலத்தில் 19000 பேர் பேட்டன் பண்ணியிருக்கான். 4.5 வருஷம் ஸ்டாலின் ஆட்சியில் 38000 பேர் பேட்டன் பண்ணியிருக்கான். ஹையர் எஜுகேஷன், ரிசர்ச், ஆராய்ச்சி ஒரு சைடில் வளர்ந்துக்கிட்டு இருக்கு. இத்தனையும் நடந்துக்கிட்டு இருக்க தமிழ்நாடு வளர்ச்சி பாதையில் போயிட்டுருக்கு. தமிழ்நாடை திடீர்னு இந்த எலெக்ஷன் 2026 எலெக்ஷனில் யாரோ ஒரு ஆள்கிட்ட கை மாற்றி அது அமித்ஷாவுடைய அடிமைக்கோ மோடியினுடைய அடிமைக்கோ நம்ம ஆட்சியை மாற்றி கொடுத்தோம்னா தமிழ்நாட்டை நாசப்படுத்துவதற்கு சமானம். தமிழ்நாட்டை பிற்காலத்திற்கு எடுத்து செல்வதற்கு சமானம். தமிழ்நாட்டு எதிர்காலத்தை சிதைப்பதற்கு சமானம். இந்த ஆட்சி தொடர்ந்து இன்னும் ஒரு 10 ஆண்டுகளுக்கு நடந்தால் அதனுடைய வளர்ச்சியினுடைய விகிதம் இரட்டை இலக்க வழக்கத்தில் நடக்கும் பொழுது 1 ட்ரில்லியன் எக்கானமியை ஈஸியாக அடைய முடியும். வருஷத்துக்கு 9 லட்சம் 10 லட்சம் கோடி இது ஜிடிபியை உயர்த்தணும். வருஷத்துக்கு 9 லட்சம் கோடி. அப்போ தான் இன்னும் 7 ஆண்டுகளில் நம்ம 1 ட்ரில்லியன் எக்கானமி அடைய முடியும். அப்போ அதுக்குரிய ஒரு குரோத் என்ஜினை வெற்றிகரமாக இயக்கி கொண்டிருக்கக்கூடிய ஸ்டாலின் என்ற முதல்வர் அந்த தலைமையில் இந்த ஆட்சி நடந்துகிட்ருக்கு. ஊழல் குற்றச்சாட்டுகள் இருக்குது, பிரச்சனைகள் இருக்குது, எல்லாம் இருக்குது. எல்லாத்தையும் ஏற்றுக்கணும். எல்லாம் இல்லாத ஒரு நாடை சொல்லுங்கள். எல்லாம் இருந்தும் வளர்ச்சி வருதா? எல்லாம் இருந்தும் எதிர்கால சந்ததியை அமைதியாக இருக்க முடியுமா? எல்லா பிரச்சனையும் இருந்தும் எதிர்கால சந்ததிக்கு வாய்ப்பு இருக்கிறதா? மக்கள் பிரச்சனைகளை பரிவோடு கேட்கக்கூடிய முதல்வராக இருக்கிறாரா? இதுதான் இன்றைக்கி முக்கியம். அது நடந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக மக்கள் இதை உணர்ந்து கொண்டால் அவர்கள் எதிர்காலம் நல்லபடியாக இருக்கும். அதை விட்டுட்டு நம்ம எல்லோரும் கூட்டம் அங்கிட்டு போகுது, நடிகர் இது இந்துத்துவா எப்படின்னு மாற்றி மாற்றி ஓட்டு போட்டோம்னா ஒன்றும் இல்லாமல் செதறி போயிடும். யோசனை பண்ணி. சரி, இப்போது என்டிஏ கூட்டணியில் பாமக இணைஞ்சிருக்காங்க. இதுக்கடுத்து டிடிவி தினகரன் அவர்கள் டெல்லிக்கு போய் அமித்ஷா அவர்களை சந்திச்சிருக்காரு. மீண்டும் டிடிவி தினகரன் அவர்கள் என்டிஏ கூட்டணியில் இணைவாரா அப்படின்ற ஒரு கேள்வி இருக்குது. நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? வேறு வழி இல்லைம்மா. என்டிஏ கூட்டணியை விட்டால் வேறு எங்கே போகிறது? வேறு எங்கே போனாலும் வண்டி செல்ஃப் எடுக்காது. என்டிஏ கூட்டணியில் இருக்குது தான். அண்ணாமலை என்டிஏ கூட்டணியில் இருந்தேன்னா உனக்கு எப்படியாவது ஏடிஎம்கே வாங்கி கொடுத்துறேன்னு சொல்லி ப்ராமிஸ் பண்ணியிருக்காரு. ஏடிஎம்கே பிடிக்கணும் அப்படின்னா என்டிஏ கூட்டணியில் தான் இருக்கணும். என்டிஏ கூட்டணியில் இருந்தால் எடப்பாடி தான் முதலமைச்சர்னு எடப்பாடி சொல்கிறாரு. எடப்பாடியை முதலமைச்சராக பிடிக்காதுன்னு சொல்லி டிடிவி சொல்லிட்டாரு. இப்போ திரும்பி போய் எனக்கு ஜெயிக்கிறது தான் முக்கியம் அப்படின்னு சொல்லி உள்ளே போனாலும் எடப்பாடியை தோக்கடிக்கணும்னு நினச்ச டிடிவி எப்படி ஜெயிக்க வைப்பார் எடப்பாடி? ஏடிஎம்கே தொண்டர்கள் அவர் கட்சியில் எப்படி வேலை வைப்பாங்க? சரி, டிடிவி எப்படி எடப்பாடி கட்சிக்கு வேலை வைப்பார்? ரெண்டும் நடக்க போகிறதில்ல. பிஜேபி தொண்டர்கள் வேணால் டிடிவிக்கு ஒர்க் பண்ணலாம். அவுட்புட் கிடைக்காது, எக்ஸ்பெக்டட் அவுட்புட் கிடைக்காது. அப்போ கிடைச்சி என்ன ஆகும்? கண்டிப்பாக எந்த தொகுதியிலையும் ஜெயிக்க விட மாட்டார் எடப்பாடி. ஏடிஎம்கே ஜெயிக்கும். ஆனால் எந்த தொகுதியிலையும் டிடிவி தினகரன் ஆட்களையும் ஜெயிக்க விடுறதுக்கு வாய்ப்பே இல்லை. ஜெயிக்காமல் போச்சு அப்படின்னா டிடிவி தினகரனுடைய சாப்டர் க்ளோஸ். இதுதான் என்டிஏக்கு அவர் போனார்னா அவருக்கு நடக்கக்கூடியது. சாப்டர் க்ளோஸ் ஆன பிறகு அண்ணாமலையும் கைவிட்டுருவார். அண்ணாமலையும் தூக்கி போட்டு மக்கள் செல்வாக்கு இருந்தால் தானே அண்ணாமலை கூட அதிமுக வாங்கி தர முடியும்.
அப்போ எங்கே போனால் ப்ரூவ் பண்ண முடியும்? தனித்து நின்னா ப்ரூவ் பண்ணலாம் எவ்வளோ ஓட்டு வாங்குறேன்னு. தனித்து நின்று ஒவ்வொரு தொகுதியிலையும் ஒரு 5% ஓட்டு வாங்கிட்டார் அப்படின்னா, அப்போ இவர் வந்து ரெக்கன்சிபிள் ஃபோர்ஸ்ன்னு எல்லாருக்கும் தெரியும். இவரை நம்ம விட்டுட்டு கொடுக்கக்கூடாது, இவர் எப்படியாவது கூட்டணி சேர்த்துக்கணும் அப்படின்னு இவருக்குன்னு ஒரு மதிப்பு இருக்கும். இன்றைக்கி இதுக்கு மதிப்பே இல்லையா? இன்றைக்கி அலையா விருந்தாளியால் டெல்லி போயிருக்கார். டெல்லியில் என்ன இவர் அழைச்சா போயிருக்காரு? இவர் தானே வெளியே வந்தார். ஸோ ஒன்று இவர் தனித்து நின்று ஏடிஎம்கே ஓட்டை வாங்க பார்க்கணும். அது முடியலை அப்படின்னா டிவிகேவோட போய் அங்கே போனாலும் ஏதாவது ஒரு சில ஓட்டுகள் கூட கிடைக்கும். அதுவும் இல்லை அப்படின்னா என்டிஏல போய் கூட்டணியில் போனார்னா இவருடைய எதிர்காலம் க்ளோஸ் ஆகிரும். அவ்வளோதான். எதிர்காலத்தை முடிச்சு வைப்பார் எடப்பாடி. அழகாக முடிச்சு வச்சுருவார், சோழியை முடிச்சிடுவார். ஏன்னா டிடிவி தினகரன் சொன்ன ஒரு விஷயம் வந்து 2026 தேர்தலில் வெற்றி பெறும் கட்சியுடன் தான் கூட்டணி இருக்கும் அப்படின்னு. வெற்றி பெறும் சக்தியில் இவர் இருப்பார். ஆனால் இவர் இருப்பாரா? வெற்றி பெறும் சக்தியில் கூட்டணியிலே இவர் இருப்பாருமா. ஆனால் இவர் வெற்றி பெறுவாரா? உடனே வெற்றி பெற விடுவோமா? அதான் கொஸ்டின். இப்போது அமித்ஷா அவர்களை சந்திச்சுட்டு வந்ததுக்கப்புறமா இந்த என்டிஏ கூட்டணியில் இணையறதுக்கான வாய்ப்புகள் இருக்குமா சார்? இப்போ நீங்கள் சொன்னீங்க கண்டிப்பாக அவர் என்டிஏ கூட்டணியில் இணைஞ்சால் இந்த ஒரு விஷயங்கள் நடக்கும், இல்லைனா வந்து தாவேகா கூட இணையணும் அப்படின்றது அவருடைய முடிவு என்னவாக இருக்கும்னு நினைக்கிறீங்க சார்? நம்ம என்னமா சொல்ல முடியும்? டிடிவி தினரெல்லாம் ப்ரிடிக்ட் பண்ண முடியாது. எல்லாம் சமயத்துக்கு அந்த மாதிரி பேசுவார். இன்றைக்கி ஒன்று பேசுவார், நாளைக்கு ஒன்று பேசுவார். நாளைக்கு ஒன்று பேசுனது நாளைக்கு திரும்பி பேசுவார், மாற்றி மாற்றி பேசுவார். அது பேசி பிரயோஜனம் இல்லை. அதில் எந்த சிக்னிஃபிகன்ஸ் இல்லை. அதாவது என்னைக்கு இவங்கெல்லாம் வந்து முதுகெலும்பு இல்லாமல் பிஜேபி பின்னால் போனாங்களோ, பிஜேபியினுடைய அடிமையில் யார் சிறந்த அடிமையை நிரூபிக்கிறதுக்கு உங்களுக்குள்ளே போட்டி நடக்குது. அப்போ யார் சிறந்த அடிமைகளில் எந்த அடிமையை நீங்கள் வந்து பாராட்டுவீங்க சொல்லுங்கள் பாப்போம். எந்த அடிமையை பாராட்டுறது? நீ வந்து சரியான தலைவனாக இருந்தால் நீ வந்து பிஜேபி எதிர்த்து நெல், டிஎம்கே எதிர்த்து நெல், எடப்பாடியை எதிர்த்து நெல், டிடிவி தினகரன். அப்படி இல்லைன்னா நீ என்ன ஆளுமை? முன்னால் எதுக்கு தொண்டர்கள் வரணும்? நீ ஏன் பிஜேபிக்கு அடிமையாக இருக்குன்னா, அடிமைக்கு ஓட்டு போடுறத விட டைரெக்டாக சங்கிக்கே ஓட்டு போட்டுடலாமே. சங்கியினுடைய அடிமைக்கு ஓட்டு போடுறதுக்கு டைரெக்டாக சங்கிக்கே ஓட்டு போட்டுடலாம்ல. உனக்கு ஓட்டு போட்டு மூலமாக நான் பதவி வாங்குறதுக்கு டைரெக்டாக பிஜேபியில் சேர்த்து பிஜேபியிலே பதவி வாங்கிட்டு போயிட்டே இருக்கலாமே. ஆழமா இல்லையா? எதுக்கு உங்கள்கிட்ட வரணும்? உனக்குன்னு ஒரு என்ன கிரெடிபிலிட்டி இருக்குது, உனக்குன்னு என்ன இது இருக்குது. அப்போ அதை நீ ப்ரூவ் பண்ணாத வரைக்கும் தெர் இஸ் நோ மீனிங், நோ மதிப்பு. இன்றைக்கி சீமானுக்கு ஏன் மதிப்பு இருக்குது? 8% வாங்கி நிற்கிறார்ல. அவர் மேலே 1008 கருத்து வேறுபாடுகள் இருக்கலாம். தமிழ் தேசியம்னு ஒரு கருத்தை தூக்கிட்டு போய் நிற்கிறார். 8% வாக்கு வாங்கி நிற்கிறார். உங்களுக்கு யாருக்காவது தைரியம் இருக்கா எதிர்த்து நிற்கிறதுக்கு? எல்லாரும் போய் பிஜேபி காலில் விழுகிறீங்க, எடப்பாடியும் போய் காலில் விழுகிறாரு. இந்த அடிமையோட நான் தாண்ட சிறந்த அடிமைன்னு எடப்பாடி எல்லாத்தையும் வாங்கிட்டு போயிடுறாரு. உங்களுக்கு அல்வா தான் கொடுக்குறாங்க. ஓபிஎஸ்க்கு அல்வா, சசிகலாவுக்கு அல்வா, டிடிவிக்கு அல்வா, எல்லா பேருக்கும் அல்வா. முடிஞ்சு போச்சா? இதயத்தில் இடம் கிடைக்கும், சீட்டு கிடைக்காது, ஒன்றும் கிடையாது. கிடைச்சாலும் அந்த சீட்டில் ஜெயிக்க முடியாது. நீ அப்புறம் எதுக்கு நீங்கள் கட்சி நடத்துகிறீங்க? கட்சியை கலைச்சிட்டு பேசாமல் பிஜேபியில் சேர்ந்துருங்க. அட்லீஸ்ட் அதில் போனீங்கனாலும் எம்பி பதவி ஏதாவது கிடைக்கும், கவர்னராவது கொடுப்பாங்க. தேமுதிக என்டிஏ கூட்டணியில் இணையறதுக்கான வாய்ப்புகள் இருக்குமா? ஏன்னா அந்த மாதிரி ஒரு செய்திகளும் வந்து இப்போ போயிட்டுருக்குல்ல சார். தேமுதிக என்டிஏ கூட்டணி வந்து யார் வந்து அவங்களுக்கு ராஜ்யசபா சீட்டை கன்ஃபார்ம் பண்ணுறாங்களோ, யார் வந்து அவங்களுக்கு உரிய அதிக எண்ணிக்கையில் இடம் கொடுக்குறாங்களோ அவங்ககிட்ட அவங்க போவாங்க. அது வரைக்கும் அவங்க இழுத்துக்கிட்டே தான் இருப்பாங்க. அவங்க சீக்கிரம் முடிவெடுக்க மாட்டாங்க. யார் வர்றாங்கன்னு தெரியல. இன்னும் எந்த கூட்டணியாக அவருக்கு ராஜ்யசபா கொடுக்குறேன்னு சொல்லிச்சு தெரியல. அதிமுக கொடுக்குறேன்னு சொல்லியிருக்காங்க, அதுவும் உறுதியான்னு தெரியல, அந்த உறுதிப்படுத்தப்படல. அது எடப்பாடியை நம்பி திரும்பி போக முடியாது. எடப்பாடி கொடுக்குற உறுதியை நம்பி போக முடியுமா? எழுதி கொடுக்குறதே இல்லைன்றவர் அவரை போய் நம்பி போக முடியுமா? எடப்பாடி கொடுப்பாரான்னு தெரியாது. வேறு இல்லை டிஎம்கே கொடுப்பாங்களா இல்லை டிவிகே கொடுக்குமா என்னன்னு தெரியாது. இதெல்லாம் பார்த்து தான் அனௌன்ஸ் பண்ணுவாங்க. எவ்வளோ சீட்டு, எத்தனை சீட் கொடுக்குறாங்கன்னு. இப்போ பிஜேபிக்கு 25 கொடுக்குறாங்க, பாமகவுக்கு 17ன்னு சொல்கிறாங்க. 25, 35, 42 ஆச்சு. 42. இவங்க தேமுதிக போனால் அவங்களுக்கு ஒரு 15, 42, 52, 55, 52 ஆச்சு. அப்போ எவ்வளோ ஆச்சு? மிச்சம் எவ்வளோ சீட் இருக்குது? 84 தான் இருக்குது.
அப்புறம் மிச்ச கட்சிகளுக்கெல்லாம் கொடுக்கணும். அப்போ 170 தான் ஏடிஎம்கே போட்டுவிட முடியும். இப்போ அதெல்லாம் பொறுத்து தான் இதனுடைய கூட்டணி கணக்கெல்லாம் தெரியும். அதெல்லாம் உள்ளுக்க லோக்கலாக சீட்லாம் முடித்த பிறகு தான் சொல்லுவாங்க, இல்லைன்னா சொல்ல மாட்டாங்க. ஏன்னா இன்னைக்கு வந்து தொகுதி பங்கீடுக்கான ஆலோசனை வந்து போயிருக்கு. எடப்பாடி அவர்கள் நயினா நாகேந்திரன். எடப்பாடி கூடயா? நயினா வேறு தேமுதிகவா? இல்லை தேமுதிக இல்லை சார், பாஜகவும் அதிமுக, அதாவது எடப்பாடியும் நயினா நாகேந்திரன் அவர்களும் 2 பேரும் இன்னைக்கு வந்து தொகுதி பங்கீடுக்கான ஆலோசனை வந்து ஆலோசனையா? ஆனால் எவ்வளோ தொகுதிகள் வந்து கொடுக்கப்படும் அப்படின்றது வந்து பின்னர் வந்து அறிவிக்கப்படும். எவ்வளோ தொகுதின்றது இப்போ சொல்ல மாட்டாங்க, சொல்லலாம் சார், பின்னால் தான் சொல்லுவாங்க. அப்புறம் எப்படி தொகுதி பங்கீடு போடுறது? தொகுதி எவ்வளோன்றது தெரிஞ்சால் தானே தொகுதி பங்கீடு கேட்க முடியும். எந்தெந்த தொகுதி வேணும்னு கேட்க முடியும். இப்போ 20 தொகுதி 24 தொகுதி கொடுக்குறாங்க, 50 தொகுதி கேட்குறாங்கன்னா 50 தொகுதினா எந்த தொகுதின்னு தெரிஞ்சால் தானே கொடுப்பாங்க. தெரில, அவங்க பேசுவாங்க, அவங்க பேசி அவங்களுக்குள்ளே முடிவு எடுப்பாங்க. எவ்வளோ தொகுதி இப்போ டிமாண்ட் பண்ணுறது வந்து 84 டிமாண்ட் பண்ணுறதா கேள்விப்படுறேன். 84 இல்லைன்னா கூட பிஜேபி மினிமம் 40ஆவது கேட்பாங்க. 40 கொடுக்க மாட்டார் எடப்பாடி, 24 தான் தருவாருன்னு நினைக்கிறேன். பார்ப்போம் அது எந்த அளவுக்கு கூட்டணி சஸ்டெயின் ஆகுதுன்னு பார்ப்போம். சரி, அடுத்தது வந்து ராமதாஸ் அவர்கள். ராமதாஸ் அவர்கள் வந்து இன்னும் 2 நாளில் அவருடைய கூட்டணி குறித்து தகவல் வந்து வெளியாகும் அப்படின்னு அவர் சொல்லியிருக்காரு. அதாவது இப்போது திருமாவளவன் அவர்கள் இருக்க திமுக கூட்டணியில் இணைவீங்களா அப்படின்னு கேட்ட கேள்விக்கு அரசியலில் வந்து எந்த மாற்றங்கள் வேணால் வரலாம், எது வேணால் நடக்கலாம் அப்படின்ற ஒரு விஷயம் அவர் சொல்லியிருக்காரு. அவருடைய இந்த ஒரு கருத்தை வந்து நீங்கள் எப்படி? ராமதாஸா? ஆமாம், அவர் ராமதாஸ் அவர்களுக்கு வந்து இன்றைக்கி ப்ரூவ் பண்ண வேண்டிய கட்டாயம் ஆகிப்போச்சு. பாட்டாளி மக்கள் கட்சி அவர் பின்னால் தான் இருக்குன்ற ப்ரூவ் பண்ண வேண்டிய கட்டாயம் இன்றைக்கி ராமதாஸுக்கு ஏற்பட்டிருக்கிறது. அப்போ அவர் அதுக்கேற்ப முடிவை தான் எடுப்பார். ஜெயிக்கக்கூடிய கட்சியில் இருக்கணும்னு நினைப்பார் அவர். அதனால் அவர் எடுக்கக்கூடிய முடிவு, ஆனால் அது எப்படி திருமாவளவன் திமுகவிட்ட போனால் திருமாவளவன் ஒத்துக்குவாரான்னு நம்மளுக்கு தெரியாது, திமுக அதை ஏற்றுக்குமான்னு தெரியாது. அது இதெல்லாம் அவங்க தான் முடிவெடுத்து சொல்ல வேண்டிய நிலையில் இருக்காங்க. ஒருவேளை காங்கிரஸ் போச்சு அப்படின்னா திருமாவளவனை சமாதானப்படுத்தலாம். இப்போ மூத்தவர் பெரியவர் என்ன இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி சேர்த்தாலும் சேர்க்கலாம். அதனால் தெரியல, அது காங்கிரஸ் வெளியே போகிறத பொறுத்து மற்ற கட்சிகளுக்கு, சின்ன சின்ன கட்சிகளுக்கு இடம் கிடைக்கும் திமுக கூட்டணியில். இந்த திமுக கூட்டணியிலேருந்து காங்கிரஸ் வெளியேறதுக்கான வாய்ப்புகள் இருக்கா சார்? இந்த அவங்க மாணிக்க தாக்கூர் இவங்கெல்லாம் ரொம்ப தீவிரமாக இருக்காங்கல்ல, கட்சியை எப்படியாவது ஆட்சிக்கு கொண்டாடணும், காமராஜர் ஆட்சியை கொண்டாடணும்னு ரொம்ப தீவிரமாக இருக்காங்க. காமராஜர் கொஞ்சம் கொண்டாடணும், தனித்து நின்று இயங்கி களமாடி நம்ம கட்சிக்கு எவ்வளோ ஓட்டு இருக்குன்னு ப்ரூவ் பண்ணால் தானே செய்ய முடியாதா? இப்போ அந்த ப்ரூவ் பண்ணுற வேலையில் அவங்க இறங்கணும். அந்த வேலையில் நாங்கள் இறங்குறோன்னு சொல்லி ராகுல் காந்திக்கு உறுதி கொடுத்துருப்பாங்க. அவங்க எப்படி நாங்கள் வந்து காங்கிரஸை வந்து நாங்கள் தனித்து நின்று களமாடி வெற்றி பெற வச்சுருவோம், நாங்கள் வந்து ஒரு 50 சீட்டாவது ஜெயிச்சிருவோம், தனித்து நின்றே ஜெயிச்சிருவோம் அப்படின்னு ஒரு இம்ப்ரெஷனை க்ரியேட் பண்ணி கொடுத்துருப்பாங்க. அதனால தான் பிரவீன் சோடங்கர் வரைக்கும் எல்லோரும் அவங்களுடைய குரல்களை வெளிப்படுத்துகிறாங்க. இப்போ வேற ஒன்றும் இல்லைம்மா, கூட்டணி ஆட்சி வேணுன்றீங்க. கூட்டணி ஆட்சி வேணும்னா உங்களுக்கு தனித்து நின்று ஒரு எம்எல்ஏ வாங்கணும்ல. ஒரு கட்சி தனித்து நின்று என்கிட்ட ஒரு 10 எம்எல்ஏ இருக்குது, இந்த 10 எம்எல்ஏ இருந்தால் தான் ஆட்சி நடக்க முடியும்னா நான் சொல்லலாம், இந்த 10 எம்எல்ஏ நான் கொடுக்குறேன், நான் ஆட்சியில் பங்கு கொடுங்க, நான் கூட்டணி ஆட்சிக்கு வர்றேன் அப்படின்னு சொல்லலாம். அப்போ அதை அந்த 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 நிலைக்கு ஏற்படுத்திடலான்ற நம்பிக்கை காங்கிரஸுக்கு வந்துருச்சு. அதனால் அவங்க தனித்து நின்று போய் தனியாக களமாட போகிறாங்க. தனியாக களமாடி அவங்க வந்து ப்ரூவ் பண்ணுவாங்க, 50 சீட்டு நாங்கள் தனியாகவே ஜெயிப்போம் அப்படின்னு அவங்க ப்ரூவ் பண்ணுவாங்க. பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் திமுகவுக்கோ அதிமுகவுக்கோ இல்லை விஜய்க்கோ சப்போர்ட் பண்ணி ஒரு கூட்டணி ஆட்சியை உருவாக்கி அந்த ஆட்சியில் அவங்க பங்கு பெறுவார்கள். பார்ப்போம். இவ்வளோ நேரம் வந்து நிறைய விவரங்களை பகிர்ந்து வைக்கிறோம். நன்றி சார். மிக்க நன்றி.